வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி இனிப்பு பிடி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இந்த கொழுக்கட்டை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பதப்படுத்தின இடியாப்ப மாவை இந்த கடாயில் சேர்த்துடலாம். மிதமான தீயில வச்சு நல்லா சூடு ஏறுற வரை வறுத்துக்கணும். இந்த மாவு வீட்டிலையே பதப்படுத்தின மாவு. இதுக்கு பதில் நீங்கள் கடையில் கிடைக்கிற இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு வாங்கி இதே மாதிரி சூடு ஏறுற வரை வறுத்துக்கங்க. எந்த மாவாக இருந்தாலும் மாவை சூடு ஏறுற வரை வறுத்து பண்ணாதான் கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள் நல்லா இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதை இந்த நெய்யிலையே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நெய்யிலையே வதக்கி நம்ம கொழுக்கட்டையில் சேர்த்தோம்னா கொழுக்கட்டை சாப்பிடும்போது இந்த தேங்காய் கடிப்படும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பதில் நீங்கள் தேங்காய் துருவி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தா தேங்காய் துண்டுகளோட கலர் மாறிடுச்சு, வாசனை வருது. இதை எடுத்து வச்சிடலாம். இந்த கப்பில் 1 கப் மாவு எடுத்தோம். அதே கப்லேயே 1 கப் பொடித்த கருப்பட்டி, இதை பனைவெல்லம்னு சொல்லுவாங்க. அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அதே கப்லேயே அரை கப் அளவுக்கு தண்ணி. இந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வரட்டும். கருப்பட்டி சேர்த்து பண்ணுற கொழுக்கட்டை உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கொதித்து கருப்பட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. வடிகட்டிடலாம். வறுத்த மாவை இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். அதில் நெய்யில் வதக்கின தேங்காய் துண்டுகள், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு 1 பிஞ்ச், வடிகட்டி வச்ச இந்த கருப்பட்டி கரைசலை இந்த மாவில் சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கணும். கருப்பட்டி கரைசல் எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கையை வச்சு பிசைஞ்சிடணும். நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சு. இனி இதை பிடிக்கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சிடலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். கையிலையும் கொஞ்சமாக நெய் தொட்டுக்கங்க. ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து உருட்டிட்டு நல்லா உருட்டிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அந்த கையோட விரல் பட்டு பிடிக்கொழுக்கட்டை ஷேப் வந்துடும். இதே மாதிரி எல்லா மாவையும் பிடிச்சு வச்சிடலாம். அப்பப்போ நெய் மட்டும் தொட்டுக்கங்க. எல்லா மாவையும் இந்த மாதிரி பிடிச்சு வச்சாச்சு. இனி ஆவியில் வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் வைக்கணும். கொழுக்கட்டையை வச்சிடலாம். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் வெந்துட்டுருக்கட்டும். கொழுக்கட்டை வேக வச்சு 20 நிமிஷம் ஆச்சு. கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த தட்டை வெளியில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொழுக்கட்டை 20 நிமிஷம் வேகிறதுனால நீங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஆறிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். சுவையான சாஃப்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.